கண்ணாலம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் எங்களோட வணக்கங்கள். இன்னைக்கு நாங்க எடுத்திருக்க டாபிக் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான, இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்குங்க. ஒய் சைலண்ட் இஸ் லவுடர் தென் ஃபைட்ஸ் இன் மேரேஜஸ். இதை பத்தின டீடைல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இந்த டாபிக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஏன்னா, ஃபைட்ஸ் எப்போதுமே வந்து மேரேஜ்ல வந்து ஒரு அது வந்து நம்ம வேற கண்ணோட்டத்தில் பார்ப்போம்ல. இன்னைக்கு வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டான கண்ணோட்டத்தில் பார்க்க போறோம். இந்த வீடியோ சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். லெட்ஸ் கோ. சைலன்ஸ் இன் மேரேஜ்ன்றது நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது சண்டைன்றது என்ன? 2 பேர் பேசிப்போம், கத்திப்போம். அது வந்து ஓப்பனாக இருக்கும், விசிபிளாக இருக்கும். நம்ம அன்னைக்கே பிரச்சனையை அன்னைக்கே முடிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் சைலண்ட்ன்றது ரொம்ப குவைட்டாக இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு தெரியாது, நம்ம என்ன நினைக்கிறோம் அவங்களுக்கு தெரியாது. அதை யோசித்து யோசித்து அவங்க அவங்க உள்ளார தாட்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடும். இல்லை நம்மளை பற்றி அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இல்லை சண்டை போடலாமா, இல்லை கேட்கலாமா இந்த கேள்வி அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு அதை பற்றி அவங்ககிட்ட கொஸ்டின் பண்ணாமலே, இல்லைன்னா ஏதோ ஒரு ஃபைட் வந்து பண்ணாமலே அதை அவங்களுக்குள்ளே வச்சு 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 ஏதோ ஒரு அழுத்தம் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அழுத்தம் என்ன ஆகும்னா, என்னைக்காவது ஒரு நாள் பூதாகரமாக வெடிக்கும் போது அது ஒரு செப்பரேஷன்ஸில் கொண்டு போய் விட்டுரும். ஸோ ஃபைட் போடுறது நல்லது தான். அன்னைக்கே பேசுனீங்களா, அன்னைக்கே அந்த பிரச்சனையை முடிச்சிங்களா, அன்னைக்கு நைட்டு நிம்மதியாக போய் தூங்குனீங்களான்னு இருக்கலாம். ஆனால் அந்த சைலண்ட்டாக இருக்கிறது அது ஏதோ ஒரு உள்ள புயலுக்கு முன் ஒரு அமைதின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு புயலுக்கு முன்னான ஒரு அமைதி தான் இந்த சைலண்ட்டாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், சைலன்ஸ் ஹைட்ஸ் அன்ஸ்போக்கன் எமோஷன். அன்ஸ்போக்கன் எமோஷனா இப்போ சண்டை போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த நேரத்துக்கு சண்டை போடுவோம். இல்லைன்னா சண்டை போடுறது வந்து அப்போவே நம்மளோட எமோஷன்ஸை வந்து நம்ம கோவமாக இருக்கோமா, இல்லை நம்ம வருத்தமாக இருக்கோமா, அந்த எமோஷன்ஸ் வந்து அப்போவே நம்ம வந்து பேசி தீர்த்துப்போம். ஆனால் சைலண்ட்டாக இருக்கிறது என்ன பண்ணுன்னா, எமோஷனை வந்து அடக்கி வைக்கும். அடக்கி வைக்க என்ன ஆகும்னா, அது பெரிய ஆபத்தாயிடும். ஸோ உங்களோட ஆங்கர் என்ன ஆகும், ஆங்கரு, உங்களுக்கு இருக்கிற டிசப்பாயின்மெண்ட், அப்புறம் உங்களுக்கு இருக்க ஹர்ட் ஃபீலிங்ஸு, அதெல்லாம் என்ன ஆகிடும்னா உள்ள போட்டு பெட்டிக்குள்ளே போட்டு மூடி வைக்கிற போலயே இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ அழுத்தம் கொடுத்து நீங்கள் பெட்டிக்குள்ளே போட்டு மூடி வைக்கிறீங்களோ, அது ஒரு நாள் டபால பெருசாக வெடிக்கும்ல. அதை போல் உங்களோட இந்த சைலண்ட்டுன்ற அந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பாம்புன்னு கூட சொல்லலாம். அது என்ன பண்ணோன்னா, எனக்காவது ஒரு நாள் பெருசாக வெடிக்கும். அதை மாதிரி வெடிக்க விடாமல் அன்னன்னைக்குள்ளது அன்னன்னைக்கு பேசி தீர்த்துருங்க. அன்னன்னைக்கு நல்லா பேசுங்க. கோவம் இருக்கா, கஷ்டம் இருக்கா, அதை 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் பார்ட்னர் கூட நல்லா மனசு விட்டு வாய் விட்டு சிரித்து ஹாப்பியாக இருங்க. சைலண்ட் ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப மோசமான ட்ரீட்மெண்ட், அது வேண்டாம். 2வது பாயிண்ட், சைலன்ஸ் கிரியேட் எமோஷ்னல் டிஸ்டன்ஸ். எமோஷ்னல் டிஸ்டன்ஸ்னால் எப்படி சொல்கிறதுனா, இப்போ 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருப்பீங்க. ஆனால் அந்த சைலண்ட்டாக இருக்கும்போது என்ன ஆகும், இல்லைனா யாருக்குள்ளேயாவது உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து சைலன்ஸ் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா, 2 பேரும் ஒன்றா இருந்தாலும் ஏதோ தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உங்கள் 2 பேருக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய வாலை எழுப்பிடும். அந்த வால் வந்து என்ன பண்ணாலும் பிரேக் ஆகாது. அப்புறம் நாள் போக என்ன ஆகும்னா, அந்த டிஸ்டன்ஸ் வந்து இன்னும் பெருசாக ஆகிட்டே இருக்குமே ஒழிய குட்டியாகவோ இல்லைன்னா நெருக்கப்படவோ மாட்டீங்க. ஸோ அந்த உள்ளான இன்டிமெசின்றதே இருக்காது. அந்த டிஸ்டன்ஸ் தான் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். சைலன்ஸ் நம்ம எப்படி யோசிப்போம்னா, ரொம்ப சிம்பிளானது. ஒரு நாள் பேசாமல் இருந்தால் அவங்க திருந்திடுவாங்க அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது அப்படி கிடையாது. இந்த சைலன்ஸை நம்ம அந்த ட்ரீட்மெண்ட்டை நம்ம எடுக்க போகிறோம், சைலண்ட்டான ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம்னா, முதல்ல பாதிக்கிறது அது நமக்காக தான் இருக்கும், விமனுக்காக தான் இருக்கும். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண நம்மளோட வேலை வந்து நம்மளோட நேச்சர் எப்படின்னா, எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் நம்மளோட நேச்சராக இருக்கும். நம்ம எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணாமல் நம்ம உள்ளே வைக்கும்போது அது ஒரு டிக் பாம் மாதிரி தான். நான் மறுபடியும் அதை தான் சொல்கிறேன். ஸோ அது என்ன பண்ணோம்னா, அப்படியே அமைதியாக உங்களை அடக்கி வைக்க உங்களோட ஸ்ட்ரெஸ் வெளியே வரும், உங்களுக்கு ஆன்சைட்டி வரும், இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாலுமே வந்து உங்களுக்கு நெகட்டிவாக தோணும். ஸோ நெகட்டிவிட்டியிலே ஊறிடுவோம். அந்த சைலண்ட்ன்றது சின்னதாக தெரியும், நம்ம அமைதி கிடையாது. அது சைலன்ஸ்ன்றது இது வேறு. அவங்கக்கிட்ட இருந்து நம்மளை டோட்டலாக பிரிச்சிடும் இந்த சைலன்ஸ். ஸோ இது வேண்டாம் நமக்கு. 3rd பாயிண்ட், சைலன்ஸ் லீட்ஸ் டு அசம்ஷன்ஸ். இப்போது நம்ம மேரேஜ் லைஃப்பில் வந்து எப்பொழுதுமே வந்து சைலண்ட்டாக இருக்கும்போது நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கலாம். என்ன நடக்கும்னா, அவங்க என்ன யோசிச்சிருப்பாங்க, இவங்க என்ன யோசிக்கிறாங்க, இவங்க வந்து இப்படி என்ன திங்க் பண்ணுறாங்களோ, அவர்ஸ் வந்து அவங்கள என்ன இப்படி வந்து திங்க் பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசிச்சிருப்போம். அதே தாங்க நடக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் சைலன்ஸை வந்து நீங்கள் வந்து ஒரு டூலாக யூஸ் பண்ணுறீங்க உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னா, அதே தான் நடக்கும். உங்களுக்குள்ளே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வராமல் போயிடும். அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்து கேப் விழுந்துடும். நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, அசம்ஷன்ஸ் வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அசம்ஷன்ஸ் மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், உங்கள் மைண்ட் அளவில் வந்து 2 பேருக்குமே வந்து கேப் ஆகிடுங்க. மைண்ட் அளவில் கேப் ஆகிடுச்சுன்னா 2 பேரும் ஒரே வீட்டில் இருப்பீங்க.
நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க மாட்டீங்க. நீங்கள் எதனா பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலேன், இன்கேஸ் வந்து நீங்கள் குக் பண்ணுறீங்கன்னா கூட, யாருன்னா ஒருத்தர் குக் பண்ணுறீங்கன்னா கூட என்ன ஆகும், பார்த்தியா அவருக்கு மட்டும் சமைச்சிக்கிறாருன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் யோசிக்கும். மைண்ட் எப்போதுமே என்ன பண்ணணும், எதை ட்ரிகர் பண்ணணும்னா நெகட்டிவை தான் ஃபஸ்ட்டு ட்ரிகர் பண்ணணும். அதோட என்ன சொல்கிறது, அதோட செயல்முறை அப்படி தான். ஹார்ட்டு தான் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து அனலைஸ் பண்ணி டிசிஷன் கொடுக்க வைக்கும். ஆனால் மைண்டு வந்து நெகட்டிவை தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் இந்த மாதிரி அசம்ஷன்ஸ் ரீதியாக ஆகிடுவீங்க சைலண்ட்டில் போயிட்டீங்க அப்படின்னா. ஸோ சைலண்ட்டை கண்டிப்பாக நீங்கள் பிரேக் பண்ணியே ஆகணும். அது தவிர்த்துட்டு எதனா ப்ராப்ளம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கே சண்டை போட்டுக்குங்க. என்ன சொல்கிறது, பேச்சுவார்த்தையில் சண்டை போட்டு அது நீங்கள் அந்த ஈவினிங்குள்ளே வந்து அந்த சண்டையை வந்து முடிச்சுக்கிட்டு நீங்கள் அப்படி உங்கள் லைஃப் போச்சுன்னா உண்மையிலே சூப்பராக இருக்கும். 4th பாயிண்ட், சைலன்ஸ் ஃபீல்ஸ் லைக் ரிஜெக்ஷன். லாஸ்ட் பாயிண்டில் இட்ஸ் லீட்ஸ் டு அசம்ஷன்ஸ் பார்த்தோம்ல, இது வந்து லீட்ஸ் டு ரிஜெக்ஷனுங்க. இட் ஃபீல்ஸ் லைக் ரிஜெக்ஷன். எப்படி சொல்கிறேன்னா, சைலன்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து அந்த டூலை நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே எடுத்துகிட்டு வரீங்கன்னா என்ன ஆகிடும், உங்கள் மேரேஜில் நிறைய வந்து ரிஜெக்ஷன்ஸ் எதன் அடிப்படையில் ரிஜெக்ஷன்ஸ் வரும் அப்படின்னா, நீங்கள் வந்து இருப்பீங்க, 2 பேருமே இருப்பீங்க. ஆனால் உங்களை இக்னோர் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை இக்னோர் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தர்கிட்ட பேசுவாங்க. அப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, நீங்கள் வந்து அவாய்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் அவாய்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. அது மாத்திரம் இல்லாமல் உங்களுக்குள்ளே என்ன ஆகும்னா ஈகோ ஸ்டார்ட் ஆகும். அது வரைக்கும் வந்து ஈகோ இருக்காது. சைலன்ஸ் இல்லாத வரைக்கும் ஈகோ இருந்திருக்காது. எப்போ வந்து சைலன்ஸ் இன்வால்வ் ஆகுதோ அந்த டைம் வந்து ஈகோ ஸ்டார்ட் ஆகிடும். ஈகோ ஸ்டார்ட் ஆகிட்ட பிறகு நீங்கள் அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து உங்கள் மைண்டு தோண ஆரம்பிச்சிடும். அப்படியே வந்து ஒவ்வொரு ப்ராப்ளமும் சைலண்ட் வந்து எக்ஸ்டெண்டட் சைலண்ட் வந்து பயங்கரமான பெரிய பெரிய ப்ராப்ளம் வந்து க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஏன்னா ஒரு கம்யூனிகேஷனே இல்லாத மாதிரி ஆகிடும்ல. நீங்கள் ஒரு சிஸ்டம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூ நீட் எ கீபோர்ட் டு கம்யூனிகேட் டு த சிபியூ, அதான் சிஸ்டம். அப்போது ஒரு கீபோர்டு இருந்தால் தான் அந்த சிஸ்டம்க்கே வந்து நீங்கள் இன்புட் கொடுக்க முடியும். அப்படின்னா உங்கள் மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் வந்து அமைதியாக இருந்துட்டீங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? இது ஹியூமன், போத் ஆர் ஹியூமன்ஸில். நீங்கள் 2 பேரும் வந்து வார்த்தைகளில் வந்து பேசிக்கிட்டால் மட்டும்தான் வந்து உறவுகள் மேம்படும். அந்த வார்த்தைகளே இல்லாமல் போச்சு அப்படின்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ சைலன்ஸ் வந்து எப்போதுமே ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்டெண்டட் சைலன்ஸ் இஸ் வெரி ஹார்ட் இன் ரிலேஷன்ஷிப். 5th பாயிண்ட், ப்ராப்ளம் ஸ்டேஸ் அன்ரிசால்வ்டு. இப்போ நான் இந்த முன்னாடி பேசணும் பார்த்தீங்கன்னா அந்த 4 பாயிண்ட்டு, அதில் இந்த பாயிண்டில் என்ன நடக்கும்ன்றது 5th பாயிண்டில் தாங்க தெரிய வரும். என்னென்னா, இப்போ எதனா ஒரு ப்ராப்ளம் வருது, நீங்கள் 2 பேர் பேசிக்கல. அந்த ப்ராப்ளமுக்கு வந்து உங்கள் பார்ட்னர் மூலியமாக தான் சொல்யூஷன் ஏற்படுத்த முடியும். ஆனால் உங்கள் பார்ட்னர்கிட்ட நீங்கள் பேச மாட்டீங்க, சைலன்ஸில் இருக்கிறீங்க. அப்போது என்ன நடக்குது, நீங்கள் வந்து பேச மாட்டீங்க. அந்த ப்ராப்ளமுக்கு சொல்யூஷனும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த ப்ராப்ளமும் இருக்கும், ஏற்கனவே உங்கள் 2 பேருக்குள்ளே இருக்க இந்த ப்ராப்ளமும் இருக்கும், சைலன்ஸ்ன்ற ப்ராப்ளமும் இருக்கும். இப்போ 2மே இருக்கிறனால நீங்கள் என்ன ஆகிடுவீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க. பயங்கரமாக ஸ்ட்ரெஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ் மட்டும் இல்லாமல் ஆங்ஸைட்டி வரும், ஃபேட்டிக் வரும், என்ன சொல்கிறது, ஸ்லீப், ஒழுங்கான தூக்கம் இருக்காது. ஒரு மாதிரி வந்து நீங்கள் மென்டலியே வந்து ரொம்ப அப்சஸ்ட் ஆகிடுவீங்க, மென்டலி வீக் ஆகிடுவீங்க. பிகாஸ் யூஆர் நாட் டாக்கிங் வித் எ பார்ட்னர், யூஆர் யூஸிங் சைலன்ஸ் அஸ் எ டூல். நீங்கள் சைலன்ஸ் ஒரு டூலாக யூஸ் பண்ணுறனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போது நீங்கள் சைலன்ஸ் இல்லை இந்த இடத்துல, அந்த டைமில் என்ன நடக்கும், எதனா ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்கும். நீ பெருசா நான் பெருசான்ற ஆர்கியூமெண்ட்ஸ் நடக்குமே தவிர அதை வந்து நீங்கள் ரெஸ்பெக்டாக அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் தான் பண்ணுவீங்க. ஒரு மேரேஜ் கப்புள் வந்து ஏதோ பயங்கரமான ஆர்கியூமெண்ட்ஸ்லாம் பண்ண மாட்டாங்க, ரெஸ்பெக்டாக தான் பண்ணுவீங்க. அந்த ரெஸ்பெக்டாக பண்ணும்போது என்ன நடக்கும், அந்த எதனா ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா 2 பேருமே பேசி அந்த ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாலுமே சரி, இது நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் வந்து சரி கட்டணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசி ஒரு சொல்யூஷன் க்ரியேட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் சைலன்ஸ்ன்ற டூலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் மேரேஜ் லைஃப்பில் யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ கேன் நாட் டூ எனிதிங். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, ஃபேட்டிக், ஒரு மாதிரி நீங்கள் அப்சஸ்ட் ஆகிடுவீங்க. அந்த மாதிரி வந்து பொசிஷனுக்கு தான் தள்ளப்படுவீங்களே தவிர்த்து சைலன்ஸ் வந்து எதையுமே ஹீல் பண்ணாதுங்க. ஸோ சைலண்ட்டை வந்து எப்போதுமே வந்து 3rd பொசிஷனில் வச்சுக்கோங்க. அது வந்து கொஞ்ச நேரம் இருக்கலாம், ஆனால் அதுவே வந்து லாங் டர்மாக போச்சுன்னா தான் பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகும். 6th பாயிண்ட், சைலன்ஸ் டிலேஸ் ஹீலிங். எப்போதுமே ஒரு மேரேஜ் லைஃப்பில் என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, எதனா ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது ஸ்பீச் தான் வந்து ஒரு ரிப்பேர் பிரிட்ஜாக இருக்கும். ஆனால் அந்த ஸ்பீச்சே வந்து நீங்கள் வந்து சைலண்ட் ஆக்குறீங்க அப்படின்னா தென் தேர் வில் பி நோ ஹீலிங் இன் தட்.
ஏன்னா ஒரு ப்ராப்ளம் நடக்குது, மேரேஜ் லைஃப் வந்து அப்படியே ஸ்மூத்தாக போகணும்லாம் சொல்ல முடியாது. எதனா ஒரு ப்ராப்ளம் நடக்கும். அந்த டைம் வந்து எதனா வந்து சண்டே வரும், ரிலேட்டிவ்ஸ் மூலிமா வரும், அரச்சு வந்து அப்பா அம்மா மூலிமா வரும், பிள்ளைங்க மூலிமா வரும். இந்த மாதிரி டைம்லலாம் வந்து நீங்கள் சைலண்டில் தான் நான் வந்து இதை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டெஃபினெட்லி தேர் வில் நாட் பி எனி ஹீலிங். ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிரிட்ஜ். எது பிரிட்ஜு? நீங்கள் பேசுகிறது தான் பிரிட்ஜு. அந்த ஒரு பிரிட்ஜுன்றது என்ன? ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டை பைபாஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுறது தான் பிரிட்ஜ். ஸோ அதே மாதிரி தாங்க நீங்கள் வந்து உங்களோட ஸ்பீச் கம்யூனிகேஷன் அதுதான் மேரேஜ் லைஃப்பில் பெரிய விஷயங்க. எது இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த பேசி தீர்க்கிறது தான் பிரிட்ஜு. அதை வந்து நீங்கள் வந்து நான் வந்து இந்த பிரிட்ஜை அடிச்சுட்டு நான் இப்படி தான் போவேன்னு நீங்கள் முடிவு பண்ணீங்க அப்படின்னா தேர் வில் பி நோ ஹீலிங். ஹீலிங்னா என்னன்னா ஒரு ஆரோக்கியமாக இருக்காது. அந்த ஆரோக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப்பாகவே இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா, எப்படிங்க இப்போ வந்து யாருன்னா ஒருத்தர் இருக்காங்க, 2 பேர் இருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு எப்படி சொல்லுவாங்க? 2 பேரும் நல்லா சிரித்து ஜாலியாக அந்த இடத்துல இருக்கும்போது நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லுவாங்க. நீங்கள் 2 பேரும் வந்து அமைதியாக ஒருத்தர் இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி உட்காந்துருந்தீங்கன்னா 2 பேரும் வேறு யாரும் தான் சொல்லுவாங்க. இப்போ எங்களே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் இன்ட்ரோலையும் எக்ஸ்ட்ரோலையும் அவுட்ரோலையும் நாங்கள் என்ன பேசுகிறோம், 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பேசுகிறோம்ல. நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கனால தான் வந்து உங்கள்கிட்ட வந்து சில விஷயங்கள்லாம் சொல்கிறோம். எங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸு தான் உங்கள்கிட்ட சொல்கிறோம். ஸோ நீங்கள் எப்போதுமே எந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் சைலன்ஸை வந்து தூக்கி எறிஞ்சிருங்க. தூக்கி எறிஞ்சிட்டு 2 பேரும் பேசுனீங்கனாலே எல்லா ப்ராப்ளம்ஸுமே சால்வ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நீங்கள் மேரேஜில் வந்து சைலன்ஸ் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் எலிமினேட் பண்ணணும், ஃபைட்டே பரவாயில்ல, சைலன்ஸோட ஃபைட்டே எவ்வளோ வந்து பெட்டருன்றது நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிப்போம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்ணாலம் யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நாங்கள் வந்து போடுற நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம். நிறைய விஷயம் வந்து உங்கள் மேரேஜ் லைஃப்பில் வந்து இன்வால்வ் பண்ணி நீங்கள் வந்து எதனா வந்து பண்ணணும், மேரேஜ் லைஃப்பில் வந்து எதனா ப்ராப்ளம்ஸ் வந்து சரி கட்டணும் அப்படின்னா இந்த நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் கற்றுப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெனியல் ராஜ் அண்ட் மை ஒய்ஃப் கெட்ஸியா. See you in next video. Until then, take care. See you. Bye.